சிவில் சாஃப்ட்வேர்ஸ், டிராஃப்டிங், இன்டீரியர் டிசைன், அனலைசிஸ் சாஃப்ட்வேர்ஸ் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவில் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கெட்சப்பில் நம்ம ஒரு ஆப்ஜெக்டில் ஹோல் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஸ்கெட்சப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இந்த ஹோல்ஸ் கிரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த இடத்துல ஒரு ஹோல் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் காம்பனண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எப்படி சின்னதாக ஒரு ஹோல் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் அப்படின்னாலே நீங்கள் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ்க்கு சேம் ப்ராசஸ் தான், அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா போதும். ஃபஸ்ட் நான் ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெக்டாங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த இடத்துல இப்படி ஃப்ளாட்டாகவே கிரியேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நீங்கள் எந்த ஒரு 2D ஆப்ஜெக்டாக இருந்தாலும் அதில் ஹோல் கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த மெயின் ஆப்ஜெக்டை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிடுங்க. ஸோ ப்ரெஸ் புல் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணிடுறேன். எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹோல் எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ சர்க்கிள் அப்படின்னா சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். ரெக்டாங்கிள் வேணும் அப்படின்னா ரெக்டாங்கிள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஸ் புல் யூஸ் பண்ணிவிட்டு, அதாவது புஷ் அண்ட் புல் டூல் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ராக் ஆகிட்டே போகும், எக்ஸ்ட்ரூட் ஆகும். ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணிவிட்டு விட்டிங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரூட் தான் ஆகும், ஹோல் கிரியேட் ஆகாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இந்த எண்ட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது ஏதாவது ஒரு பாயிண்ட்டு ஓகேங்களா, இந்த இடத்துலையும் இல்லை, ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் வந்து நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹோல் கிரியேட் ஆகிடும். இப்போ கிளிக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஓகேங்களா, பாட்டமில் அவனை எட்ஜுன்னு சொல்லி காட்டுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி காட்டுற இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு இப்படி கிளிக் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோல் கிரியேட் ஆகிடும். ஸோ சேம் நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மல்டிபிள் காப்பீஸ் வேணும் அப்படின்னாலும் இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சர்க்கிளை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். அதே போல் இது ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு கூட ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் வந்து டைரெக்டாக கொண்டு வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு ஆன் எட்ஜில் கொண்டு வந்து இப்படி விட்டுடலாம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக க்ரியேட் ஆகிடும். கிளிக் பண்ணுறீங்க, இப்படி ட்ராக் பண்ணிவிட்டு ஆன் எட்ஜில் கொண்டு வந்து விட்டுறணும் ஓகேங்களா. ஸோ அதே போல் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே நீங்கள் எந்தெந்த இடத்துல ஹோல் கிரியேட் பண்ணுறீங்களோ அந்தந்த இடத்துல உங்களுக்கு ஹோல் கிரியேட் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். இதே போல் நம்ம டோர் அண்ட் விண்டோவுக்கும் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ டோர் அண்ட் விண்டோவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஹோல் ஆகிடும். டோருக்கு அதாவது கீழே பாட்டம்லேருந்து 7 ஃபீட்டுக்கு உங்களுக்கு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிவிட்டு அதை வந்து எக்ஸ்ட்ரூட் புஷ் ஆர் புல் டூல் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு ஆன் எட்ஜில் கொண்டு போய் கிளிக் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோல் கிரியேட் ஆகிடும் ஓகேங்களா. சப்போஸ் உங்களுக்கு வேறு வியூவில் வச்சு ட்ரா பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வியூவில் டூல் பார்ஸில் போய்க்கோங்க. டூல் பார்ஸில் போய்ட்டு வியூஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வியூஸ் டூல் பார் ஓப்பன் ஆகிடும். இப்போ அதில் வந்து நான் ஃப்ரண்ட்டில் வைக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு டோருன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து நான் டோர் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரெக்டாங்கிள் டூல் யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு வால் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டேன். இந்த வாலை வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். ஸோ அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணால் தான் உங்களுக்கு அடுத்து நீங்கள் வந்து ஹோல் க்ரியேட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ 9 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ரெக்டாங்கிள் இப்போ டோர் அப்படின்னா டோரோட சைஸ்க்கு இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த டூல் யூஸ் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பாட்டமில் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா பாட்டம் ஆனிச்சு இல்லை மேலே இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டோருக்கான ஹோல் வந்துடும். விண்டோவுக்கும் அதே போல் இப்போ இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல தான் விண்டோ வரப்போகுதுன்னா அதே மாதிரி ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா விண்டோ கலர் ஹோல் வந்துடும் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.